ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா காளான் பிரியாணி. ரொம்பவே சிம்பிளா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் காளான் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டால் குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கடாயில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று போல் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாமா? அதுக்கு நான் குக்கர் வச்சு சூடானதும் ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கரைஞ்சி வந்ததும் தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. சால்ட் போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ இதை மூடி போட்டு இந்த வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த காளானே அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மசாலா சேர்த்துட்டு ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு கலரி விட்டு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. ஏற்கனவே மசாலா சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு, மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. தண்ணிலாம் சேர்த்ததும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி செக் பண்ணுறதுன்னா, அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்படி தான். இப்போ மூடி போட்டு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் உடனே குக்கர் மூடி போடாதீங்க. எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இந்த தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா தண்ணியும் அந்த அரிசியும் நல்லா சரிசமமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கலரி விட்டுட்டு கொஞ்சமாக கேசரி பவுடரை நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேங்க, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை. அவ்வளோதான், நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கலர் எடுத்தா நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.